சக்தி. ஆன்மீகத்திலும் பகை உண்டு. அக்கம் பக்கத்தில் பழகும் போதும் பகை உண்டாகும். ஆன்மீகத்தில் ஈடுபடும் போதும் பகை உண்டு. ஆந்தை போல உன்னை பார்த்து கொண்டிருப்பவர்கள் உண்டு. ஆகையால் தன்னைத்தானே நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நான் என்பது நீங்கி நாம் என்ற மனநிலை வர வேண்டும். ஆன்மீகம் என்பது பழுத்த மரம் போன்றது. இந்த மரத்தில் உள்ள பழங்கள் அனைத்தையும் உண்டுவிட முடியாது. இப்பழங்களில் சில பூச்சிகளால் அழியலாம், சில திருடர்களால் அழியலாம், சில பணத்திற்காகவும் விற்கப்படலாம். அதனால் ஆன்மீகத்தில் நீ மட்டும் பலன் அடைய வேண்டும் என்று எண்ணக்கூடாது. எல்லோரும் பயனடைய வேண்டும். ஒரு தாய் தன் மகன் திருடனாக இருந்து சிறைச்சாலைக்கு சென்ற போதும் அவன் எப்படியாவது உணவு அருந்த வேண்டுமே என்று ஆசைப்படுகிறாள். வேளா வேலைக்கு அவனுக்கு உணவு கிடைக்க வேண்டும் என்று தவிக்கிறாள். கணவனும் மற்ற பிள்ளைகளும் தன் அருகிலேயே இருந்தாலும் எங்கோ சிறைச்சாலையில் உள்ள பிள்ளையிடம்தான் அவளுக்கு பாசம் அதிகரிக்கிறது. அவன் ஏன் திருடனாக மாறினான் என்றெல்லாம் நினைத்து பார்ப்பதில்லை. பெற்ற மனம் பித்தாக மாறிவிடுகிறது. அந்த தாய் போலவே நானும் எப்படியாவது உங்களை ஆன்மீகத்தின் மூலம் மாற்றிவிட வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் and subscribe. ஓம் சக்தி.